Hi my dear subscribers, welcome to Craft Tamil channel. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் டெய்லியும் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பேக்ரவுண்டு ஷீட்டை கொஞ்சம் டிசைனாக மாற்ற போகிறோம். எப்போவுமே நான் சார்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு. ஓகே, அந்த ஷீட் எல்லாமே என்னாச்சுன்னா நம்ம நிறைய பெயிண்டிங் வீடியோஸ் அதெல்லாம் போடுறதுனால ரொம்ப பெயிண்டிங்லாம் பட்டு அழுக்காக இருக்குது. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காகவே இல்லை. அதை நம்மளுக்கு தோன்ற மாதிரி ஓன் டிசைனாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிங்க் கலர் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி கலர் பேப்பர் வச்சு ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அண்ட் அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அக்யூட்டாக சென்டிமீட்டர் கணக்கெலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய கலரில். ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஸ்டிக்கு கம் இருக்கும்ல, அது அப்படி இல்லைனா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அதை வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாற்றி மாற்றி இந்த சார்ட் பேப்பர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டணும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன். நல்ல லுக்கான கலர் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்னோடய கலர் பேப்பர் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப லுக்கான கலர்ஸே இல்லை, ஏதோ என்கிட்ட இருக்கிறத சூஸ் பண்ணி நான் எடுத்து கட் பண்ணி இப்போ ஒட்டுறேன். ஓகே, இப்போ ஒன்று ஒட்டிட்டேன், மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், சாரி ரைட் சைடில். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த சார்ட் பேப்பர் ஃபுல்லாக வேறு கலர் பக்கத்தில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டுறேன். உங்களுடைய இனிமேட்டுக்கு தகுந்த மாதிரி ரவுண்டாக கூட நீங்கள் ஒட்டலாம். பட் எப்படி ஒட்டினா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சேனல் வச்சுருக்கவங்களுக்கு அதிகமாக இது யூஸ் ஆகும். நான் எப்போவுமே சார்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம், சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். பேக்ரவுண்ட் ஷீட் கொஞ்சம் வேறு மாதிரி நிறைய ஷீட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் நான் ஒட்டி முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். இது ஒரு மாடல். இது நான் நைட்டில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லாமல் இருக்குது. நான் பகலில் காமிக்கிறேன், அப்போ பாருங்கள். ஓகே, அடுத்த டிசைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுவுமே அங்கங்கே பெயிண்டிங்லாம் பட்டு தான் இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கலர் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 6 கலர் கிட்டே என்கிட்ட இருக்குது, நிறையவும் இருக்குது. சரி, இந்த கலர் டேப் ஃபுல்லாக நம்ம வச்சு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அந்த கலர் டேப்பை லென்த்தாக ஒட்ட போகிறோம். அப்படி நீளமாக ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலரை நான் அதோடய சைடில் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கலர்னு சொல்லிட்டு பக்கத்தில் நீளமாக அப்படியே ஒட்ட போகிறேன். அதுவே ஒரு டிசைனாக நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் எண்டில் ஒரு பேக்ரவுண்ட் ஷீட்டுக்கு ஒரு மாதிரி பளிச்சுன்னு மின்னுற மாதிரி ஒரு ஷீட் கிடச்சிச்சு, அந்த எஃபெக்ட்டு. ஓகே, இப்போ அது பக்கத்தில் இன்னொரு கலர் நான் ஒட்டிகிட்டு இருக்கேன். அப்படியே பக்கத்தில் நீளமாக கொஞ்சம் கேப் விட்டு அந்த சார்ட் பேப்பர் லைட்டாக தெரிகிற மாதிரி தான் நான் ஒட்டுறேன். ரொம்ப பக்கத்துலேயும் ஒட்டலை, ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒட்டலை. இப்போ இதையுமே நான் எல்லா கலரையும் ஒட்டி ஃபுல்லாக இந்த சார்ட் பேப்பர் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் பகலில் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதோட கிளிட்டர் ஷேடு அப்படியே காமிக்குது, ஒரு மாதிரி கிளிட்டர் டேப் ஒட்டினால. அவ்வளோதான், இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஷீட்டும் இந்த மாதிரி 2 டிசைனில் செஞ்சாச்சு. அண்ட் இன்னொன்று டிசைனில் வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும் ஒரு பேக்ரவுண்டாக நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வெறும் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கிற இடத்த மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க. நிறைய பெரிய பிக்சர்ஸ் மாதிரி சின்ன பிக்சர்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் விட்டுட்டு சின்ன லெட்டர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா பெரிய பிக்சர் இருக்கும்போது அந்த பேக்ரவுண்டுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் இருக்கிறத கிழிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் ஷீட் இந்த மாதிரி கிழிச்சு எடுத்துட்டேன். இதை அப்படியே வச்சு ஒட்டுறது தான் வேலை. இதுலேயுமே நம்ம எவ்வளோ தான் கட் பண்ணாலும் ஒரு சின்ன பிக்சர்ஸ் அதில் வந்துடும். அதுக்குமே நீங்கள் லாஸ்ட்டாக என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் அது மேலே சின்ன லெட்டர்ஸ் இருக்கிற பேப்பர்ஸ் கிழிச்சு அது மேலே ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டிட்டிங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ நான் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டிட்டு காமிக்கிறேன். இந்த நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட் இமேஜ் நிறைய கிராஃப்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட் போட்டு கிராஃப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா பேப்பர் கிராஃப்டாக இருக்கட்டும், அண்ட் ஃப்ளவர் மாதிரி ஏதாச்சும் பண்ணுறோன்னா கூட எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ இது ஃபுல்லாக செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இது நான் சொன்ன மாதிரியே சின்ன இமேஜ்லாம் தெரிஞ்சிச்சுல, அந்த இடத்துலையும் சின்ன பேப்பர்ஸ் கட் பண்ணி ஒட்டிட்டேன்.
அவ்வளோதான். இப்போ வந்து 3 வகையான பேக்ரவுண்ட் ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது 3மே வந்து பேப்பர்ஸ் அண்ட் வந்து டேப்பு அப்புறம் நியூஸ் பேப்பர் இதை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னும் ஒரு பேக்ரவுண்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கிளாத் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். இந்த கிளாத் வச்சு நான் ஆல்ரெடி ஒரு கிராஃப்ட் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. கீச்செயின் ஹோல்டர்னு நினைக்கிறேன், அது போட்டிருப்பேன். அப்போ வந்து இந்த கிளாத் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக கொஞ்சம் ப்ளைனாகவும் இருந்தது, பட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. சரி, இதை வச்சு நம்ம ஒரு பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு யோசித்தேன். அதனால் அதை வந்து ஒரு பெரிய கார்ட்போர்டில் எடுத்து அப்படியே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து ஹார்ட் க்ளூ போட்டுட்டு பின்னாடி திருப்பி ஒட்டிக்குவோம். இது வந்து சார்ட் பேப்பர் சைஸுக்கு ரொம்ப பெருசாக இருக்காது, ஓரளவு சின்னதாக தான் இருக்கும். இப்போ ஜூம்டாக வச்சு பண்ணுற கிராஃப்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜூமாக வச்சு பண்ணுவோம்ல, அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் ஓட்டிட்டு இப்போ எல்லா சைடுமே 4 பக்கமும் இதே மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டு ஃபுல்லாத்தையும் நான் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் எல்லா சைடுமே வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஷீட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அவ்வளோதான். நான் வந்து இதை பண்ணிட்ட பிறகு கிராஃப்ட் போட்டேன்னா இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால தான் நான் இதையே ஒரு வீடியோவாக, ரொம்ப சின்ன வீடியோவாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப நேரம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், சின்ன வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் டெய்லியுமே பார்க்கலாம்.